நியூஸ் எவர் இன்ஃபோ சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ரூபாய் 6000 வெள்ள நிவாரணத்திற்கு பயனாளிகள் தேர்வு எப்படி? அதில் கேட்கப்பட்டுள்ள முக்கிய ஆவணங்கள் மற்றும் முழு விவரங்கள் அடங்கிய தொகுப்பினை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ பதிவினை பார்ப்பதற்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய ரெட் கலர் பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான முக்கியமான அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும், நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஓகே வீவர்ஸ், பதிவானது தமிழகத்தில் 2.24 கோடி ரேஷன் கார்டுகள் உள்ளன. இதில் 3 லட்சம் மட்டுமே சர்க்கரை கார்டுகள், மற்றவை அனைத்துமே அரிசி கார்டுகள். இந்த அரிசி கார்டு வைத்திருப்போருக்கு பேரிடர் மற்றும் கொரோனா நிவாரணம், பொங்கல் பரிசு உள்ளிட்ட இலவச திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதனால் அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள், வசதி படைத்தவர்கள் உட்பட பலரும் அரிசி கார்டு வாங்கி வைத்துள்ளனர். சமீபத்தில் தமிழகத்தை புரட்டி போட்ட மிக்ஜாம் புயலால் சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 6000 நிவாரணத் தொகையை நம்முடைய தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதில் அரிசி கார்டு வைத்திருக்கும் அரசு ஊழியர்கள், இன்கம் டேக்ஸ் செலுத்துவோரை தவிர்த்து வெள்ள நிவாரண பட்டியல் தயார் செய்யப்பட்டது. இந்த பட்டியல் எப்படி தயாரிக்கப்பட்டது என்ற விவரம் தெரிய வந்துள்ளது. அதன்படி தமிழக நிதித்துறை மின் ஆளுமை முகமை வாயிலாக IFHRMS எனப்படக்கூடிய இன்டகிரேட்டட் ஃபைனான்சியஸ் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் எனும் சாஃப்ட்வேர் வாயிலாக அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவன ஊழியர்களின் பட்டியலை அரசு தேர்வு செய்துள்ளது. தவிர அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிந்து வருமான வரி செலுத்துவோர் விவரங்களையும் தேர்வு செய்துள்ளது. அது மட்டுமில்லாமல் வாகன பதிவு எண்ணுக்கு வழங்கிய ஆதார் வாயிலாக மோட்டார் சைக்கிள், கார் உள்ளிட்ட வாகனங்கள் வைத்திருப்போரின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. மேற்கண்ட நபர்களின் ஆதார் எண் வாயிலாக அவங்களுடைய நேம், இடம்பெற்றுள்ள ரேஷன் கார்டுகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் வசதியானவர்களாக கருதி நிவாரணத் தொகை பட்டியலிலிருந்து அவங்க சேர்க்கப்பட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பாதிப்பின் விவரங்களை வங்கி விவரத்துடன் அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸோட ரேஷன் கடையில் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்குது. அந்த விண்ணப்பங்கள் எல்லாமே சரிபார்க்கப்பட்டு அதன் அடிப்படையில் அவங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என நம்ம கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதையடுத்து அவர்கள் ரேஷன் கடையில் விண்ணப்பப்படுத்த வாங்க நேற்று காலையில் 7 மணி முதல் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் காலை 9 மணி முதல் ஒரு வெள்ளைத்தாளில் அவங்களுடைய ரேஷன் கார்டுதாரோடைய பேர், அந்த கார்டு நம்பர் அல்லது ஆதார் எண், அவங்களுடைய சைன் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ரிசீவ் வாங்கிக்கிட்டாங்க. ரேஷன் ஊழியர்கள் நிவாரணத் தொகை வழங்கும் பணியில் ஈடுபட்டனர். காலை 12 மணிக்கு மேல் மயிலாப்பூர், டி நகர், வில்லிவாக்கம், ராயபுரம், எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் பெரும்பாலான கடைகளில் அந்த விண்ணப்ப படிவம் தீர்ந்து விட்டது. வரிசையில் காத்திருந்த கார்டுதாரர்களிடம் நாளை படிவத்தை வாங்கிக் கொள்ளுமாறு ஊழியர்கள் கூறினர். இதனால் வரிசையில் காத்திருந்த பலரும் படிவம் கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். இதில் பாதிக்கப்பட்டோர் கூறியது என்னன்னு பார்த்தோம்னா, வெள்ளத்தில் மாத வருவாய் ஈட்டுவோரும் தான் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகினர். நிவாரணத் தொகை டோக்கன் கிடைக்காதவர்கள் ரேஷன் கடையில் விண்ணப்ப படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து தருமாறு அரசானது கூறியிருக்கிறது. ஆனால் படிவமே கிடைக்காத நிலைதான் உள்ளதுன்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க. இதனால் அதை வாங்கி பூர்த்தி செய்து தந்தாலும் நிவாரணத் தொகை கிடைக்குமான்னு தெரியவில்லை. எனவே அரிசி கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் நிவாரணத் தொகை ரொக்கமாக வழங்க வேண்டும் என்று அவங்க கூறியிருக்கிறாங்க. மீண்டும் அலைக்கழிப்பதா? சென்னையில் பெரும்பாலான பகுதிகளில் குடிசைகளில் வாழும் ஏழைகளுக்கு கூட நிவாரணம் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழக்கூடிய பணக்காரர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையில் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட என்பது தெரியவில்லை. நிவாரணம் கண்டிப்பாக தேவைப்படும் நிலையில் உள்ள ஏழைகளை புறக்கணிப்பது அவர்களுடைய துயரங்களை மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும். மீண்டும் மீண்டும் வேதனைக்கு உள்ளாக்காமல் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் எந்த நிபந்தனையும் இன்றி ரூபாய் 6000 நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அதிகாரிகளுக்கு ஓட்டளிக்கவில்லை. நிவாரணத் தொகை குறித்த சந்தேகங்களுக்கு தீர்வு காண
சென்னை சேப்பாக்கம் எழிலகத்தில் உணவு வழங்கல் துறை அலுவலகத்தில் கட்டுப்பாட்டு அறை வந்து இதுக்காக புதுசாக துவங்கி இருக்கிறாங்க. இந்த கட்டுப்பாட்டு அறையானது காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் நிவாரணத் தொகை குறித்த சந்தேகங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு 044 அதாவது 04428592828 மற்றும் 1100 ஆகிய தொலைபேசி எண்களில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம் என அரசு அறிவித்திருக்கிறது. கட்டுப்பாட்டு அறையில் 10 ஊழியர்கள் புகார் பெறும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. பட்டியலில் இடம்பெறாத பலரும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு புகார் தெரிவித்து வருகின்றனர். நேற்று மதியம் வரை 1000க்கும் மேற்பட்டோர் புகார் தெரிவித்திருக்கிறாங்க. பலரும் அரசு நிதித்துறை அதிகாரிகள் பேச்சை கேட்டு எங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கவில்லை என்று பலரும் கூறி வருகிறாங்க. நாங்கள் அதிகாரிகளுக்கு ஓட்டளிக்கவில்லை, ஆட்சியாளர்களாக உள்ள அரசியல்வாதிகளுக்கு தான் ஓட்டளித்தோம். மீண்டும் எங்களிடம் ஓட்டு கேட்க ஆட்சியாளர்கள் வர வேண்டும், அதிகாரிகள் வரமாட்டார்கள். கொரோனா நிவாரணம், பொங்கல் பரிசு என தொடர்ந்து வாங்கி வந்த நிலையில் வெள்ள நிவாரணத்தை தராது ஏன் என கோபத்துடன் புகார் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக வெள்ளத்தால் அதிக பாதிப்பிற்கு உள்ளான இடங்களான வேளச்சேரி, மயிலாப்பூர், ஆலந்தூர், நங்கநல்லூர், மணலி உள்ளிட்ட இடங்களில்தான் நிவாரணம் கிடைக்கவில்லை என அதிக புகார்கள் வருகின்றன. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பட்டனை தட்டிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அவங்க எல்லாரையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் ஷேரும் முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் நாங்கள் எங்களோட பதிவு இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், மறக்காமல் லைக், ஷேர் அண்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப்.